ஹலோ எவ்ரிவன், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி நம்ம சிம்பிள் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் க்ரியேட் பண்ணுமோ, அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு நம்ம வந்து ஃபுட் பிரிண்ட் க்ரியேட் பண்ணணும். அந்த ஃபுட் பிரிண்ட் வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்துட்டிங்கன்னா கிரிக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுட் பிரிண்ட் எடிட்டர் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிங்கன்னா சேம் உங்களுக்கு பிசிபி எடிட்டர் மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். நான் அதோட கிரிட் சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 0.5 mm. எனக்கு வந்து 5 mm கிரிட் வேணும் இப்போ. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு ஃபைல் போய்க்கிறேன். ஃபைல் போயிட்டு நியூ லைப்ரரி வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து குளோபல் இல்லாட்டினா இந்த ப்ராஜெக்ட். ப்ராஜெக்ட்டுக்காக வேணுமா இல்லை குளோபலாக க்ரியேட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் வந்து குளோபலாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். குளோபல்னால் நீங்கள் இப்போ ஒரு டைம் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் குளோபல் சொல்லிட்டு நான் க்ரியேட் பண்ணி ஓகே கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து ப்ராஜெக்ட் நேம் வந்து கொடுக்குறேன். ப்ராஜெக்ட் நேம் வந்து ஃப்ளைபேக் ட்ரான்ஸ்ஃபார்மர்னே கொடுக்குறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளைபேக் ட்ரான்ஸ்ஃபார்மர் சொல்லிட்டு உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து லைப்ரரியை க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ அதை ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃப்ளைபேக் ட்ரான்ஸ்ஃபார்மர் அதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ ஃபுட் பிரிண்ட் கொடுத்துட்டிங்கன்னா என்டர் ஃபுட் பிரிண்ட் நேம் சொல்லிட்டு கேட்கும். அங்கே வந்து ஃபுட் பிரிண்ட் நேம் வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் 5 mm பிச்சு 10 பின் இருக்கிறனால 10 கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஃபுட் பிரிண்ட் டைப் வந்து த்ரூ ஹோல் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ரெஃபரன்ஸ் சொல்லிட்டு வரும். இதை வந்து மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணி இங்கே வச்சுட்டு கிரிட் சைஸ் வந்து 5 mm வச்சுக்கிறேன். 5 mm வச்சுட்டு இப்போ வந்து ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் எடுத்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, ட்ரா பண்ணிவிட்டு இப்போ அந்த ரெக்டாங்கிள் பாக்ஸை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஒய் வந்து இப்போ நம்ம 40 to 30 mm 40 mm ஹைட்டு 30 mm வித்துனால 40-30 செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நமக்கு அந்த அவுட்டர் லைன் வந்து கிடச்சிருச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம்னா பேடு வந்து செட் பண்ணணும். நம்ம அந்த பின் வந்து உள்ளே ஃபிட் பண்ணுறதுக்கு அதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா சேம் பேடு இங்கே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் பிசிபி எடிட்டர் மாதிரியே தான் இருக்கும். சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுட் பிரிண்ட்டுக்கு பதிலாக உங்களுக்கு பேட் இருக்கும். நம்ம அதை க்ரியேட் பண்ணுறதுக்காக இங்கே பேடை வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேட் வந்து வந்துடும். இப்போ என்ன பண்ணணும்னா 5 mm கேப்பு. அதாவது நம்ம இந்த டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம். 40 to 30 mm நம்ம ஹைட் செட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இதுக்கு உள்ள கேப் பார்த்தீங்கன்னா 5 mm. அதே மாதிரி ஒரு பின்னுக்கு இன்னொரு பின்னுக்கு இடையில கேப் பார்த்தீங்கன்னா 5 mm. இந்த ஃப்ரண்ட் ஃபஸ்ட்டு பின்னில் வந்து இந்த பாடிக்கு வந்து 10 mm சேம் அதே மாதிரி தான் இந்த பக்கமும். இப்போ நம்ம அதை வந்து செட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து 5 mm கேப்பில் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு டாட்டில் வச்சுக்கிறேன். செகண்ட் பார்த்துட்டிங்கன்னா செகண்ட் டாட், தேர்ட், தென் ஃபோர்த், ஃபிஃப்த். இப்போ இன்ஸ்பெக்ட் டூல் போய்க்கிறேன். 5 mm இருக்குது. சேம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 5 mm இருக்குது. பின்னுக்கும் பார்த்துட்டிங்கன்னா 5 mm டிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகே, பாக்ஸ் வந்து பெருசாக இருக்குது. அதனால் ஓகே, 5 mm பார்த்தாச்சு. அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இன்ஸ்பெக்ட் போயிட்டு மெஷர் டூல் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு பின்லேருந்து இங்கே பார்த்துட்டிங்கன்னா 1 mm அதாவது 10 mm டிஸ்டன்ஸ் இருக்குது. சேம் அதே மாதிரி இந்த 5th பின்லேருந்து இந்த எண்டுக்கு 10 mm டிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகே,
ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு சேம் இதே மாதிரி தான் 6 7 8 9 10. ஓகே, ஸோ இப்போ இதோட இதை நம்ம செக் பண்ணுறதுக்கு இதை செட் பண்ணிவிட்டு, ஸோ டயாமீட்டர் பார்த்துட்டிங்கன்னா 3 mm வச்சுக்கோங்க. ஹோல் டயாமீட்டர் பார்த்துட்டிங்கன்னா ஹோல் வந்து உங்களுக்கு 1.5 mm இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ அடுத்தது அதுக்கான இது பேடோட சைஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 mm இருக்கணும். ஸோ த்ரூ ஹோல் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு பின்னை மட்டும் நான் என்ன பண்ணலாம், செட் பண்ணிவிட்டு அதை மட்டும் தெரியறதுக்காக, ஸோ ஃபஸ்ட்டு பின் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியறதுக்காக ஸோ ரெக்டாங்குலர் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஸோ அந்த ரெஃபரன்ஸ் எடுத்து இங்கே பக்கத்தில் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இது நமக்கு தேவையில்லை. ஸோ டெலிட் பண்ணிவிட்டு ஸோ இந்த நேம் வந்து இங்கே பக்கத்தில் வச்சுக்கிறேன். ஸோ இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் ஸோ பிட்ச் வந்து 5 mm. ஸோ அதே மாதிரி 10 பின் ட்ரான்ஸ்ஃபார்மர்னால 10 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நேம் வச்சுட்டு ஸோ அதை மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணி இங்கே நான் ஃபிட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து சில்க் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இப்போ இது வந்து ஸோ பார்த்துட்டிங்கன்னா ஃபுட் பிரிண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இதுக்கு 3D மாடல் நமக்கு வேணும். ஸோ 3D மாடலுக்கு என்ன பண்ணுறேன்னா ஃபைல் போய்க்கிறேன். ஃபைல் போயிட்டு ஃபுட் பிரிண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு ஸோ 3D மாடல் பார்த்துட்டிங்கன்னா ஸோ நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் அதை எடுத்துக்கிறேன். ஸோ நான் இப்போ எடுத்துட்டேன். ஸோ மாடல் பார்த்துட்டிங்கன்னா எங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஃபிட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே வந்து நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு இங்கே இருக்குது. ஸோ இதுக்கேற்ற மாதிரி மூவ் ஆகும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஃபிட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து எல்லா பின்னும் செட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ சேவ் கொடுத்துட்டு இப்போ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இப்போ இங்கே ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து பிசிபி எடிட்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இங்கே நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஃபுட் பிரிண்ட் வந்து எடுக்கிறேன். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண லைப்ரரி இருக்கும். ஸோ ஃப்ளைபேக் ட்ரான்ஸ்ஃபார்மர், ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மர் 5 நம்ம நேம் கொடுத்த நேம் இருக்கும். ஸோ நம்ம பண்ணது இங்கே இருக்கும். ஸோ டேரெக்டாக அதை எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதோட 3D வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் கிடைக்கும். ஸோ தட்ஸ் இட். ஸோ நம்ம இப்படி தான் வந்து ஃபுட் பிரிண்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கான 3D மாடல் வந்து ஆட் பண்ணணும். தேங்க்யூ.